ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை சோளத்தில் நம்ம சுண்டல் பார்க்க போகிறோம். இது ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ஸ்நாக்ஸுங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு நான் சோளம் எடுத்திருக்கேன். வெள்ளை சோளம் ஓவர் நைட் நான் சோக் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்கும் சோக் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு நான் காட்டியிருக்கேன். ஓவர் நைட் நான் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது 2 தேங்காய் சில்லு, 2 பச்சை மிளகா, கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகா தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம், ஆயில், உப்பு தேவையான அளவு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இதை நான் வேக வைக்க போகிறேன். நான் ஊற வச்ச அதே தண்ணியில் உப்பு சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். குறைஞ்சது 10 விசில் வரைக்குமே தாராளமாக விடலாம். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 7-8 விசில்லே நீங்கள் எடுத்து பார்த்துருங்க. ஒருவேளை அப்போது உங்களுக்கு வேகலை, மையா நெய்ப்படலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக 2 விசில் விடுங்க. அது நல்லாவே வெந்துடும். ஸோ அது வேகிற நேரத்துக்கு நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிடலாம். இது ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு பசியே எடுக்காது, உங்களுக்கு டின்னரே தேவைப்படாது. இதை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அந்த லெவலுக்கு இது வயிறை உங்களுக்கு டம்ப் பண்ணியே வச்சுருக்கோம். உங்களை பசியை தூண்டாமல் வச்சுருக்கோம். ஸோ அது வேகிற அந்த நேரத்தில் நான் அந்த தேங்காய், எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, அடுத்து அந்த சோம்பு, இது 3ஐயும் சேர்த்து மிக்சியில் நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு பேஸ்ட்டு எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் இதை தாளித்து விட்டால் போகிறோம். நான் அரைச்சிட்றேன். இதை இப்போ நான் கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப மையா ரொம்ப சட்னி லெவல் நம்ம அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் ஓரளவு கெட்டி பதத்துக்கே அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் இதை தாளிக்கும் போது அதில் எல்லாம் நல்லா பரவுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ இது விசில் வெந்த உடனே வெந்திருக்கும். இதை எடுத்துட்டு நம்ம இதை தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இது வெந்துருச்சு. ஆனால் இது நான் விட்ட மாதிரி 10 விசிலுக்கே வேகலை. நான் இன்னும் எக்ஸ்ட்ராவே 2-3 விசில் விட்டேன். சிம்மிலே வச்சுருந்தேன், அந்த ஹீட்லேயே இருக்கட்டும்னு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் மையா வந்திருக்கு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் நீங்கள் கையை வச்சு மசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வெந்திருக்கா இல்லையாங்கிறது. ஸோ நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து இதை தாளிச்சிடலாம். இப்போது நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடலை எண்ணெய் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதில் கடுகு, உளுந்தம்பருப்பை போட்டு தாளிக்க போகிறேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வாங்க இதை நம்ம தாளிச்சிடலாம். நான் ஃபஸ்ட் இப்போது கடுகு போடுறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா உளுந்து சேர்க்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம அடுத்து உளுந்து சேர்க்கலாம். உளுந்து செவந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தா போகிறோம். ஏன்னா நம்ம அந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு அது வேக போடும்போதே நம்ம அதில் சேர்த்துட்டோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போகிறோம். நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்து வேக வச்ச அந்த சுண்டலை எடுத்து இதில் நான் கொட்ட போகிறேன். ஆனால் நான் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணலை, அதோடு தான் சேர்த்து அதில் கொட்டுறேன். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த தண்ணீர் அது உள்வாங்கிடும். அந்த ஹீட்லேயே ட்ரை ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் உப்பு மட்டும் சரி பார்த்துக்கிட்டா போகிறோம். ஈவினிங்கில் பசங்களுக்கோ இல்லை நம்ம பெரியவங்களோ எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. இது இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இது ஃபைனலாக மேலே கொஞ்சமாக கொரியாண்டர் போடுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுண்டல் தயாராகிடுச்சு. ஈஸியான டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அடிக்கடி பசிக்கிற அந்த இது இருக்காது. வயிறு உங்களுக்கு டம்ப் பண்ணியே வச்சுருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.